guys, எல்லாரோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த நிறைய பிரச்சனைய ஒரே விஷயத்துல சரி பண்ண முடியுமான்னு கேட்டா வாய்ப்பில்லை ராஜா. ஆனா இங்க ரொம்ப படத்தோட ஹீரோக்கு அதே மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரே விஷயத்துல சரி பண்ணிடலான்னு அவங்க அண்ணனும் ஹீரோவும் சேர்ந்து பேங்க்ல கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கிட்ட மாட்டாமலும் இருக்காங்க. ஆனா பேராசை மனுஷங்களை விடுமா? பெரிய பேங்க்ல மொத்தமா பணத்தை ஆட்டைய போடணும்னு சொல்லி போலீஸ் கிட்ட சிக்கிக்கிறாங்க. கடைசியில தப்புச்சாங்களா இல்லையான்றத ஸ்லோவா ஆரம்பிச்சு படத்தோட எண்ட்ல வித்தியாசமான ட்விஸ்ட கொடுத்த படம் தான் 2014 ரிலீஸ் ஆன ஹெல் ஆர் ஹை வாட்டர். சோ டக்குனு கதைக்குள்ள போலாம் வாங்க. இங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பேங்க காமிக்கிறாங்க. அந்த பேங்க் கிட்ட ஒரு கார் ஸ்லோவா டர்ன் ஆகி வருது. இப்ப அந்த பேங்குக்குள்ள ஒர்க் பண்ற ஒரு வயசானவங்க உள்ள போறாங்க. அவங்க உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த கார்ல இருந்து இறங்கி வந்த 2 நபர் அந்த பாட்டி அட்டாக் பண்ணி பேங்க்ல இருந்து பணத்தை எடு அப்படின்னு மிரட்டுறாங்க. அதுக்கு அந்த பாட்டியும் லாக்கரோட கீ என்கிட்ட இல்ல மேனேஜர் கிட்ட தான் இருக்கும், முட்டா பசங்களா என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லி கோவத்துல கத்தி விட்டுறாங்க. அதனால அங்கிருந்த ஒரு நபருக்கு கோவம் வந்துடும். என்னது முட்டாளா, என்ன பார்த்தா அப்படியா தெரியுதுன்னு சொல்லி அவங்கள வேகமா புடிச்சிட்டு போய் கீழே தள்ளி விட்டுறாரு. நீ எழுந்துக்கவே கூடாது, மேனேஜர் வர வரைக்கும் இங்கதான் உட்காரணும் அப்படின்னு சொல்ல கூட வந்தவரும் ஏன் இப்படி பண்ற, வாய மூடுறா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மேனேஜர் வந்த பிறகு மேனேஜர் மூக்கிலே குத்திட்டு பணத்தை ஆட்டையை போட்டுட்டு காரை எடுத்துட்டு வேகமா போறாங்க. கூட இருக்கிற ஒரு நபரும் நீ அவங்களை அப்படி அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்றாரு. இவதான் நம்ம படத்தோட ஹீரோ. கூட இருக்கிறவரும் டேய் கொள்ளை அடிக்க வந்திருக்கோம், நம்ம என்ன அவங்கள தூக்கி கொஞ்சவா முடியும், இப்படிதான் நடந்துக்கணும், அப்பதான் நம்ம மேல பயம் இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் ரகடா பேசுறது ஹீரோட அண்ணன். ஹீரோட அண்ணன் பல வருஷமா ஜெயில இருந்திருப்பாரு, இப்பதான் வந்திருப்பாரு. ஹீரோக்கு பினான்சியலா பிரச்சனை இருக்கும். அதை சரி பண்ணதான் அவரு பேங்க்ல ஆட்டே போட ஹீரோக்கு ஐடியா கொடுத்து இப்ப களத்திலயும் இறங்கி இருப்பாங்க. இப்போ போலீஸோட சத்தம் கேக்குது. வேகமா காரை ஓட்டிட்டு போறாங்க. ஹீரோக்கு பயமா இருக்கு. நீ உனக்கு கவலைப்படாத, அண்ணன் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காரை வேகமா ஓட்டிட்டு போறாங்க. வேற ஒரு பேங்க்குள்ள போறாங்க. அந்த பேங்க்ல ஒரு வயசானவரு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் பேங்க்ல கொடுக்க இவங்க 2 பேரும் உள்ள இறங்கி போறாங்க. அங்க இருந்து மொத்த பணத்தையும் எடுக்கிறாங்க. அப்போ அண்ணனுக்கு தெரிஞ்சிருது அந்த வயசானவர் கிட்ட கன் இருக்கு, அதை வாங்கி வச்சிடுறாரு. ஆனா அவங்க தம்பியும் அந்த கன்னை எடுத்துட்டு போகாம ஓரமா வச்சுட்டு பணத்தை ஆட்டிய போட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த தாத்தாக்கு கோவம் வருது. கன்னை எடுத்துட்டு பொடி பசங்க தைரியமா இருந்தா என் முன்னாடி நில்லுங்கடான்னு சொல்லி வேகமா ஷூட் பண்றாரு. ஆனா எப்படி அவங்க காரை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ணனும் அறிவியல் அவனுக்கு கண்ணை ஏண்டா அந்த கிழவன் பக்கத்துல வச்சனும் போது நமக்கு எதுக்கு கண்ணு, அதுதான் நான் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது நீலா சரிப்பட்டு வர மாட்டேன்னும் போது இப்போ போலீஸோட வண்டி சத்தம் அதிகமா கேக்குது. பயமா இருக்கு இவங்களுக்கு. கவலைப்படாத, கெட்டியமா புடி, நான் இப்ப வேகமா வண்டி ஓட்ட போறேன்னு சொல்லி ரொம்ப ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டே போய் அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்ப அவங்க அண்ணன் வீட்டுக்கு போறாரு. கொஞ்சம் சோகமா இருக்காரு. ஏன்னா அவங்க அம்மாக்கு உடல் நிலைமை சரியில்லாம அவங்க இறந்து போயிருப்பாங்க. அந்த டைம் அவரு ஜெயில தான் இருந்திருப்பாரு. அவரும் சோகமா நான் இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு பாத்துருப்பேனான்னு தெரியல, அவங்க நம்ம விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்பட ஹீரோவை பத்தி கேக்குறாரு. உன்னோட மனைவி பசங்களா எங்கன்னு, எனக்கு போதிய வருமானம் இல்ல, குழந்தையும் அவளையும் பாத்துக்க முடியல, அதனால என் கூட சண்டை போட்டுட்டு அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குன்னு அப்படின்னு சொல்ல கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டிட்டு வந்த வண்டிய மண்ணுக்குள்ள அந்த காரை புதைச்சிடுறாங்க. பணத்தை எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்போ வேற ஒரு காரை எடுத்துட்டு திரும்பவும் பணத்தை ஆட்டையை போட போறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர் காமிக்கிறாங்க. ரிட்டையர் ஆக போற ஆபீசர் அங்க ரிலாக்ஸா நியூஸ் பேப்பர் பாத்துக்கிட்டு இருக்க இப்போ அவரோட பிளேஸ ரீப்ளேஸ் பண்ண ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் இந்தியாவை சேர்ந்தவர். அவரும் அந்த வயசானவர்கிட்ட பேச நீதானாப்பா, சரி வா இன்னைக்கு ஒரு கேஸ பாக்கலாம் போது அவரும் ஒரு சுட சுட நியூஸோட வந்திருக்கேன், இன்னைக்கு ஒரு பேங்க்ல ஒரு 2 பேர் கொள்ளையடிச்சிருக்காங்க போது அப்படியா சரி வா அங்க போய் பாக்கலாம் சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போய் பாக்குறாங்க. அங்க இருக்கிற ஆபீசரும் சார் நாங்க எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணிட்டோம், ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கூட மாட்டல, அவனுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆட்டே போடல, கொஞ்சமா தான் ஆட்டே போட்டிருக்காங்க அப்படின்னும் போது மேனேஜர் கிட்ட பேசலாம்னு போவாங்க. பார்த்தா ஒரு மூக்கு செவந்து இருக்கும். என்ன ஆச்சு ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. சரிங்க அதை கேமரா இருக்கான்னு கேட்க கேமரால ஒர்க் ஆகல, நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்கன்றத சொல்றாங்க. சரி அந்த கொள்ளையர்கள் வரும்போது யார் முதல்ல இருந்தாங்கன்னு கேட்கும் போது அந்த பாட்டியை காமிக்கிறாங்க. அவங்களும் எனக்கு முகம்லாம் தெரியல, பக்காவா கவர் பண்ணிருந்தாங்க, ஆனா ஒரு டைட்டான் தான் அது கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தான் அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. இவங்க பேங்க் தான் ஆட்டையை போட வந்திருக்காங்க, கொஞ்சம் பணத்தை தான் எடுத்திருக்காங்க, கண்டிப்பா வேற ஒரு பேங்க்குக்கும் போக வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இங்க நிறைய பேங்க் இருக்கு, சோ நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆபீசர் இந்தியாவை சேர்ந்தவர், இன்னொன்னு ஒரு ஆபீசர் ரிட்டையர் ஆக போறாரு, அவர் இந்த கண்ட்ரியை சேர்ந்தவர். சோ சில விஷயங்கள் 2 பேருக்குமே ஒத்து போகாது, சண்டை ஆகும். உதாரணத்துக்கு ஒரு பாட்டு கேட்பாங்க, அந்த பாட்டு இவருக்கு
அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி அவங்க பேசிட்டே போகும்போது இப்போ அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இடத்துல நெருப்பு எரியும். அங்க கவுபாய்ஸ் எல்லாம் இருப்பாங்க, மாட்டை ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆபீசரும் இதுக்கு அடுத்து இங்க போக முடியாதான்னும் போது அந்த இடமே எரியுது. ஏன் நீங்க கொளுத்திட்டீங்களா அப்படின்னு கேட்க, நாங்கெல்லாம் பண்ணல, நேச்சுரலாவே அப்படிதான் ஆகுது, நீங்க அங்க போறது ரிஸ்க், வேற பாதையில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இங்க ஹீரோவும் அவரோட அண்ணாவும் டிராவல் பண்ணி போகும்போது அங்க இருந்து ஒரு கடையில சாப்பிட போவாங்க. அப்ப அவங்க அண்ணனும் உன் பசங்கிட்டயும் ஒய்ஃப் கிட்டயும் பேசி எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்க, ரொம்ப நாளா அவங்க கிட்ட பேசல, லாஸ்ட் ஒரு போன்ல பசங்கிட்ட மட்டும் தான் பேசினேன் போது, ஏன்டா அவங்கள மீட் பண்ண, நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு அவங்கள மீட் பண்ணு, ஏன்னா உங்ககிட்டதான் இப்போ பணம் இருக்குல்ல, உன் பிரச்சனையே சரியாயிரும் போது, அண்ணா எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல, இந்த பணம் எல்லாம் பத்தவே பார்த்தாது. அவங்க அண்ணனும் நான் வெளியே வந்த பிறகு இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சு பாக்கல அப்படின்னு சொல்ல, அப்போ எனக்காக ஏதாவது பண்றேன்னு சொல்லி காமிக்கிறியானும் போது அவங்க அண்ணனும் சரி இங்க இரு, நான் பேங்க்குக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த பேங்க்ல உடனே ஆட்டைய போட ஆரம்பிச்சிருவாரு. அவங்க தம்பியும் சாப்பிட்டுட்டே இருக்க அங்க ஒரு லேடி வந்து அவர்கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேச, பதிலுக்கு அவரு நிறைய பணத்தை வச்சுட்டு அங்கிருந்து வெளியே வந்து பார்த்தா அவங்க அண்ணன் ட்ரெஸ் ஃபுல்லா பணத்தை வச்சுட்டு சீக்கிரம் வண்டி எடுறா அப்படின்றது சொல்றாங்க. இவருக்கும் வருது, ஏண்டா பணத்தை எடுக்க இந்த பேங்குக்கு போனேன், நம்ம பிளான்ல இந்த பேங்கே இல்ல, உன் முகம் வேற தெரிஞ்சிருச்சு, மாட்டணும்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, பிளான்ல இல்லதான், ஆனா பக்கத்துல பேங்க் இருந்தா போகாம இருக்க முடியுமா, அதுதான் எடுத்துட்டு வந்துட்டேன், வா நம்ம டெஸ்டினிக்கு போலான்னும் போது வாய்ப்பே இல்ல, திருந பணத்தோட எல்லாம் இந்த கார்ல போறது ரிஸ்க், நம்ம வீட்டுக்கு போய் இந்த காரை புதைச்சிட்டு வேற கார்ல போறதுதான் நல்ல பிளான் அப்படின்னு சொல்ல, ஏன்னா தம்பி பயப்படுற, இதெல்லாம் ஒரு விஷயமானும் போது வாய மூடு, நீ என்ன போலீஸ் கிட்ட மாட்டி விட மாட்ட போல, போய் உன்ன இந்த பிளான்ல சேர்த்தம் பாரு அப்படின்னு சொல்லி தம்பி பயங்கரமா கோவப்பட்டுட்டு இப்போ அந்த காரையும் புதைச்சிட்டு வேற ஒரு காரை எடுத்துட்டு டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. அப்படி அவங்க டிரைவ் பண்ணி போகும்போது இங்க போலீஸ் ஆபீசர் ரெண்டாவது திருந பேங்க்கு போறாங்க. அங்க போய் அந்த பொண்ணு கிட்ட யாரு வந்தாங்க என்னன்னு கேட்கும் போது, முகம் தெரியல சார், அந்த கார்ல 2 பேர் போனாங்க, ஒரு நபர் அந்த கடையை விட்டு வெளியே வந்து ஏறினாங்க, அந்த கார் ரொம்ப பணக்கார கார் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த கடையான்னு சொல்லிட்டு அந்த வயசானவரும் அந்த கடைக்கு போய் இங்க ஏதாவது 2 நபர்கள் வந்தாங்களான்னு கேட்க, இருக்கிட்ட ஃபிளர்ட் பண்ற பொண்ணும் ஆமா வந்தாங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க, அவங்கள பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, அந்த கடையில இருக்கிற வயசானவங்களும் இந்த பொண்ணுங்க நிறைய பணத்தை கொடுத்துதான் அவன் போயிருக்கான் போது அந்த பொண்ணு ஆமா கொடுத்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல, அதை நான் உங்களுக்கு கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ அவரோட ஜூனியரும் சார் வேற யாராவது என்கொயரி பண்ணணுமான்னு கேட்க, அதோ அந்த பொண்ணு கிட்ட போய் யாரு வந்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னு போய் கேளுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. கடையில இருந்த வயசானவங்களா இவன் அந்த பொண்ணு கிட்ட பணத்தை வாங்க முடியாது, அதுக்கு இவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அவங்க அண்ணனும் கார் ஓட்டிட்டே வராங்க. அவங்க தம்பியும் இதுக்கு மேல டிராவல் பண்றது ரிஸ்க் தான், நம்ம தங்கிட்டு நாளைக்கு காலையில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா அவங்க தம்பியோட போட்டோ தான் அவங்க அண்ணன் வச்சிருப்பான். அதை அவங்க தம்பி பாத்துருவாங்க. ரெஸ்ட் எடுத்த பிறகு போலாம்னு சொல்லி அவங்க அண்ணன் காருக்கு டிக்கில நிறைய வெப்பன் வைப்பாங்க. இதுக்கு அவங்க தம்பி இதெல்லாம் நமக்கு தேவையான போது தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வண்டி ஓட்டிக்கிட்டே போகும்போது அந்த இடத்துல இல்லீகலா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அங்க போய் இருக்கிற எல்லா பணத்தையும் காயினா அவங்க மாத்திக்கிறாங்க. அங்க கேஷ செக் பண்ணவங்களுக்கே டவுட் வருது. ஹீரோவும் என் காரை வித்துதான் இந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல மொத்தத்தையும் காயினா மாத்தி சூதாட்டம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அண்ணன் தம்பி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட ஃப்ளோட் பண்றா. அண்ணனும் விளையாடி பணத்தை எடுத்துட்டு வந்த பிறகு தம்பி கிட்ட அந்த பொண்ணு இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணை பயங்கரமா திட்டி விட்டுறாரு. வின் பண்ண பணத்தையும் பேலன்ஸ் பணத்தையும் இவங்க பாதி கேஷா பாதி செக்ல வாங்கிக்கிறாங்க. நைட்டு அங்கேயே தங்குறாங்க. அதே இடத்துல எங்க ஆபீசரும் டிராவல் பண்ணி டயர்ல அங்க இருந்து ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றாங்க. அப்போ அந்த வயசானவரும் ஜூனியர் கிட்ட தொண பேசிட்டே இருக்க, அவரும் சார் தூங்குங்க சார், எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி சைலண்டா தூங்கிடுறாரு. ஆனா அவருக்கு தூக்கம் வரல. கொஞ்ச நேரம் வெளியே சுத்திக்கிட்டே விடிஞ்ச பிறகு வெளியே தூங்கிடுறாரு. ஜூனியரும் ஏன் சார் இங்கே தூங்கிட்டீங்கன்னும் போது, எனக்கு எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியல, இருக்கிற கொஞ்ச நேரத்துல நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பான்னும் போது, உங்க இஷ்டம் சார், எப்படி வேணா ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க அந்த கொள்ளையர்களை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இவங்க இருக்கிற எல்லா பணத்தையும் மொத்தமா எடுத்துட்டு மெயின் சிட்டிக்கு டிராவல் பண்ணி போறாங்க. போற இடத்துல இருக்கிற காரை வித்து வேற ஒரு காரையும் வாங்கிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் அவங்க அண்ணனும் ஒரு பேங்க்குக்கு போறாங்க. அவங்க அம்மா பேர்ல இருந்த அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ ஹீரோவும் அவங்க அண்ணனும் சேர்ந்து ஹீரோட மனைவிக்கும் அவங்க குழந்தைக்கும் எழுதி வைக்கிறாங்க. அவங்க ஆட்டை போட்ட பணம் எல்லாமே கேம்ல வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதையும் அவங்க சீக்ரெட்டா சேவ் பண்ணி வைக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் அந்த மேனேஜரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கவலையே படாதீங்க, யாருக்கும் தெரியாம இதை பக்காவா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஆபீசரும் அவரோட ஜூனியரும் சாப்பிடுறதுக்கு ஒரு ஹோட்டல் போறாங்க. அங்க ஒரு வயசான பாட்டியும் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னும் போது, அவங்க மெனு சொல்ல வரதுக்குள்ள என் கடையில இதுதான் இருக்கு, ஆனா மெனுல இருக்கிறத விடவும் மத்ததான் நீங்க கேக்குறானுங்க, அதெல்லாம் இங்க ஸ்பெஷல் கிடையாது
கிடையாது. இங்க என்ன இருக்கோ அதை தான் நான் தருவேன், அதை தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு டெரரா பேச, சரிம்மா எது இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சீனியரும் ஜூனியர் கிட்ட அந்த கொள்ளடிச்சவங்க மட்டும் இந்த இந்த கடையில ஆட்டையே போட முடியாது, ஏன்னா இந்த பாட்டி தான் இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ நான் மனைவியும் குழந்தையும் பார்த்துட்டு வரேன்னு போறாங்க. அவங்க மனைவியும் எதுக்கு வந்த, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, என் அம்மா இறந்துட்டாங்க, ஃபியூனரல் எல்லாம் முடிச்சிட்டேன், இப்ப அந்த வீட்டை உங்க பேர்ல எழுதி வச்சிருக்கேன்னும் போது அது எதுக்கு எங்களுக்கு, உங்களுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்பட்டா நீங்க அந்த லேண்டை வித்து கூட பணமா யூஸ் பண்ணிக்கலாம்னும் போது ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு 2 பசங்க இருப்பாங்க. ஒருத்தன் ஸ்கூல் போயிருப்பான், ஒருத்தங்க இருப்பான். அவன் ஹீரோ கிட்ட பேசவே மாட்டான். ஹீரோ இந்த பியர் குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க அவன் வாங்கி வச்சிடறான். நீ ஏன் ஸ்கூலுக்கு போலியான்னு கேட்க, லீவ் அதனால நான் ஸ்கூலுக்கு போல. பெரியப்பா பத்தியும் அப்பாவை பத்தியும் நிறைய பேர் நிறைய விஷயமா சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ நம்பாதான், நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் உண்மைதான். அதனாலதான் எங்க லைஃப் இப்படி இருக்கு. எங்களோட ரோல் மாடலா எடுத்துக்கோ, நாங்க பண்ண விஷயத்த நீ தயவு செஞ்சு பண்ணாத, லைஃப்ல நல்ல பையனா உன் கெரியரை நோக்கி போ அப்படின்னு சொல்லிட்டு, என் பியர் குடிக்கலையான்னு கேட்க, நீங்க தான் சொன்னீங்களா உங்களுமே இருக்க கூடாதுன்னு, அப்ப நீங்க பண்ற விஷயத்த நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்க, குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறாரு. அவங்க அண்ணன் கிட்ட நடந்தது எல்லாம் சொல்றாரு. நைட்டு ஹீரோவும் அவங்க அண்ணனும் அங்கிருந்து ஒரு வீட்டுல தங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு பெரிய பேங்க்ல கொள்ளையடிக்க கார் எடுத்துட்டு போறாங்க. 2 தனித்தனி கார். எங்க ஆபீஸருங்க 2 பேரும் இங்க ஒரு பேங்க் இருக்கு, இங்க கண்டிப்பா வருவாங்கன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூனியரும் சார் இங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம அவங்கள தேடி போலான்னும் போதுக்கன்னா ரிலாக்ஸா வெயிட் பண்ண, மீனை தூண்டில தானா மாட்டோம் அப்படின்னு சொல்ல, சார் நம்ம டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோவும் அவங்க அண்ணனும் பிளான் பண்ண மாதிரி வேற ஒரு பேங்க்ல கொள்ளையடிக்க போவாங்க. அங்க இருந்த பேங்க் கொள்ளையடிச்சுட்டு இப்போ வேற ஒரு பேங்க் கொள்ளையடிக்க போகும்போது அவங்க அண்ணன் இரு நான் சொல்ற பேங்க்குக்கு போலான்னும் போது அவங்க தம்பி வாய்ப்பே இல்லை, அது அங்க மக்களே அதிகமா இருப்பாங்க, மாட்டினோம்னா மக்களே சேர்ந்து நம்மள அடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருவாங்கன்னும் போது கவலைப்படாத, அங்க போனா மட்டும்தான் மொத்தமா பணத்தை ஆட்டியே போட முடியும், அதுக்கப்புறம் நம்ம எந்த பேங்க்குக்கும் போகணும்னு அவசியம் இருக்காதுன்னும் போது இப்பவா, ஆமா இப்போ போனாதான் ஆட்டையை போட்டு ரிட்டர்ன் வர கரெக்டா இருக்கும்னும் போது அவங்க தம்பி காரை விட்டுட்டு அண்ணன் கார்ல ஏறி போறாங்க. பிளான் பண்ண மாதிரி ஒரு பெரிய பேங்க்ல போறாங்க. அங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் அவங்களால லாக் பண்ண முடியாது. சில பேர் போலீஸ்க்கு ரகசியமா மெசேஜ் பண்ணிடுறாங்க. அந்த செக்யூரிட்டியும் வாட்ச் பண்ணி 2 பேரையும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. வெளியே இருக்கிற மக்களும் கன் எடுத்துட்டு ஹீரோவையும் அவங்க தம்பியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் வேகமா வண்டி ஓட்டிட்டே வந்துருவாங்க. கடைசியில தப்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷமா இருக்க, அண்ணன் பாக்குறாரு தம்பியோட பின் பகுதியில குண்டடி பட்டிருக்கும். உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி வேகமா வண்டி ஓட்டிட்டே போகும்போது பாக்குறாங்க பப்ளிக்க சேர்ந்த சில ஆட்கள் இவங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துகிட்டு இருப்பாங்க. அதனால அவங்க அண்ணன் வெயிட் பண்ண, நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் வச்சிருந்த கன்னை எடுத்து தர மாதிரியே எல்லாரையும் ஷூட் பண்ணுவாங்க. பயந்து போன அவங்க எல்லாம் ரிட்டர்ன் போயிடுறாங்க. இப்ப அவங்க அண்ணனும் வேகமா வண்டி ஓட்டிட்டே போய் அவங்க தம்பிய இந்த கார் எடுத்துக்கோ, நீ ரிட்டர்ன் போயிரு அப்படின்னு சொல்ல, நீ வரலையா, இவ்வளவு பிளான் போட்டது நீ, நான் உன்னை நம்பினேன், எல்லாமே பெர்ஃபெக்டா நடந்துச்சு, இதுக்கடுத்து நான் பாத்துக்கிறேன், நீ கவலையா படாம போ அப்படின்னு சொல்ல அவங்க தம்பியும் வேகமா வண்டி ஓட்டிட்டு ரிட்டர்ன் போயிடுவாரு. இப்ப அவங்க அண்ணன் வேகமா கார் ஓட்டிட்டு போக போலீஸ்க்கு தகவல் வந்துரும், இந்த பேங்க் கொள்ளையடிச்சவன் இந்த ரூட் போறான்னு. போலீஸ் எல்லாமே அவனை சுத்தி வடிச்சிருவாங்க. அப்ப அவங்க அண்ணனும் ஒரு பெரிய வெப்பனை எடுத்துட்டு போய் மலை மேல போய் எல்லாரையும் பார்த்து ஏம் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அவங்க அண்ணன் ஷூட் பண்ணும் போது அங்க இருந்து ஜூனியர் ஆபீசரை ஷூட் பண்ணிடுவாங்க. அங்க இருந்த எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம பப்ளிக்க சேர்ந்த சில ஆட்கள் அவங்க காரை டேமேஜ் பண்ணிட்டான்னு சொல்லி பழிவாங்க அவங்களும் வருவாங்க. ஆனா ஆபீசர் அவங்க கிட்ட கன் இருக்கு, டார்கெட் பண்ணி எல்லாரையும் ஷூட் பண்ணா நீங்க வேலைக்கு போயிருங்கன்னு சொல்லி ஒருத்தவங்களோட கார்ல மட்டும் ஏறி இந்த மலைக்கு பின்பக்கமா என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் அவனை நான் பழி தீர்க்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் பண்றேன்னு சொல்லிட்டு மலை பின்னாடி கூட்டிட்டு வருவாங்க. அந்த வயசானவரும் மேல ஏறி கரெக்டா எய்ம் பண்ணி அவங்க அண்ணன் திரும்பி பாத்துறாரு, டக்குன்னு ஷூட் பண்ணிடுறாங்க, ஸ்பாட்ல இறந்துடுறாங்க. இங்க ஹீரோவும் கார் ஓட்டிட்டே போகும்போது பேங்க கொள்ளையடிச்ச 2 பேர்ல ஒருத்தன் தப்பிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அங்க கார் ஓட்டிட்டு போற எல்லாரையும் விசாரணை பண்ணுவாங்க. அந்த டைம் ஹீரோக்கும் வயிற்றுல அடிபட்டிருக்கும். யாருக்கும் தெரியாம நம்ம எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு வயிற்று பிடிச்சுக்கிட்டே ஒண்ணுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு கார் ஓட்டிட்டு போவாரு. அங்க இருக்கிறவங்க லைசன்ஸ் செக் பண்ணுவாங்க. சார் உங்க மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க போகலாம்னு சொல்ல ஹீரோ வேகமா வெளியே வந்துடுறாரு. உடனே அவர் உடம்புல இருக்கிற புல்லட்டையும் எடுத்து ரிமூவ் பண்ணிடுறாரு. அந்த கேம் விளையாடுற இடத்துக்கு போறாரு. திருட பணத்தை கேம்ல வின் பண்ணேன்னு சொல்லி எல்லாத்தையும் செட் பண்ணிடுறாரு. அப்படி அவர் அங்க குடிச்சுட்டே இருக்கும் போது நியூஸ்ல பேங்க கொள்ளையடிச்ச நபரோட சடலம் கிடைச்சிருச்சுன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அதை பார்த்த ஹீரோ ஒரு ரியாக்ஷனும் பண்ணாம குடிச்சுட்டு அங்க இருந்து வெளியே போறாரு. இப்போ பேங்க்குக்கு போய் இருக்கிற எல்லா பணத்தையும் அவங்க அம்மா அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்றாரு. பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க அந்த மேனேஜர் கிட்ட
வக்கீலுக்கு ஒரு ஃபேக்ஸ் அனுப்பணும், அதை அனுப்பிடுங்கன்னு சொல்ல, நாளைக்கு அனுப்பிடலாமா, இப்பவே அனுப்பாதான்னு சொல்லி ஒரு நோட்டீஸும் அனுப்புறாரு. எதுக்குன்னா, அண்ணன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான், கண்டிப்பா பிரச்சனை, தம்பிக்கும் வரேன்னு சொல்லி முன்னாடியே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுறான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, ரிட்டையர் ஆன ஆபீசரும் அந்த பேங்க்ல கொள்ளையடிச்சவங்களோட கேஸ செக் பண்ண போறாரு. அவங்க சீட்டுக்கு இப்போ ஒரு லேடி ஆபீசர் தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட அந்த ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்க, சார் பல ரிசர்ச் பண்ணோம், எங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. இறந்து போன அவன் சின்ன வயசுல அவங்க அப்பா கூட ஹண்டிங்கும் போகும்போது அவங்க அப்பாவை ஷூட் பண்ணியிருப்பான். அதனாலதான் அவனை ஜெயில போட்டாங்க. அவன் ஜெயில இருந்து வந்த பிறகு பணம் ஆசைப்பட்டு ராபரி பண்ணியிருக்கான். அவ்வளவுதான் தவிர இந்த கேஸ்ல வேற யாருமே இன்வால்வ் ஆகலன்னும் போது அவங்க தம்பி, சார் அவன் மேல எந்த ஒரு கேஸுமே இல்ல, அவங்க மனைவி கூட விவாகரத்துக்கு அப்ளை பண்ணும்போது ஸ்மூத்தா தான் போயிருக்கு, அவன் பேர் எங்கேயோ மாட்டல, அப்ப எப்படி அவனை நம்ம என்கொயரி பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம கொலைகாரங்களை பார்த்தவங்க எல்லார்கிட்டயும் போட்டோவையும் செக் பண்ணிட்டோம், யாருமே பார்த்ததில்ல, இவன் கிடையாதுன்னு தான் சொல்றாங்க. இதுக்கு ஒரு ப்ரூஃபே இல்லாம யாரும் நம்மளால கைது பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல, அப்படியா, ஆனா இவன் நீங்க வாட்ச் பண்ணீங்களா? அவனை நாங்க வாட்ச் பண்ணோம், அவன் எந்த ஒரு பிரச்சனையிலும் இன்வால்வ் ஆகல. அது மட்டும் இல்லாம அவனோட அக்கௌண்ட்டுக்கு நிறைய பணம் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பணம் வர விஷயத்த பேங்க் மேனேஜர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா இப்ப இருக்கிற பேங்க் மேனேஜருங்க லாபம் கிடைக்குதுன்னு சொல்லி கஸ்டமருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. சார் எவிடன்ஸே இல்லாம நம்ம யார் மேலேயும் கை வைக்க முடியாது, நீங்க தான் ரிட்டையர் ஆயிட்டீங்க சார், ஏன் இதெல்லாம் யோசிச்சுட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னும் போது அவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா அவருக்கு கொஞ்சம் சங்கடமாவே இருக்கு, கூட இருக்கிறவர் இறந்து போன வருத்தமும் இருக்கு. இப்ப அவர் வேகமா ஹீரோட வீட்டுக்கு போறாரு. ஹீரோ கையில கண்ணை வச்சுட்டு சைலண்டா நிக்க, நான் யாருன்னு தெரியுமா, உன் அண்ணனை நெத்தி போட்டு ஷூட் பண்ணவன் நாதான், உனக்கு கோவம் வரலாம், என்ன வேணா ஷூட் பண்ண, ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் போது ஹீரோ வாங்கன்னு சொல்லி உட்கார வைக்கிறாரு. உங்க அண்ணனும் நீயும் தானே சேர்ந்து கொள்ளையடிச்சீங்க, கொள்ளையடிச்ச பணத்தை வச்சு என்னடா பண்ணீங்க, அவ்வளவு பணம் உங்களுக்கு அப்படின்னு தேவைப்பட்டது, நீங்க ஆட்டைய போடும் போது எவ்வளவு பேரை சாகடிச்சிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் பேங்க் ஆட்டைய போடும் போது நிறைய பேர் இவங்க ஷூட் பண்ணி அதனால அவங்க இறந்திருப்பாங்க. உன் அண்ணன் பண்ணது சாதாரண விஷயம் கிடையாது, இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கான், அப்படி அந்த பணம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தான் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்ல, ஈராவும் சார் உங்களுக்கு குடும்பம் இருக்கா அப்படின்னு கேட்க, இருக்கு, என் குடும்பத்துல எங்க ஃபேமிலியில எல்லாருமே சின்ன வயசுல இருந்து சாப்பாட்டுக்கு அவ்வளவு அல்லல்பட்டிருக்காங்க, ஒரு ஜென்ரேஷன் தாண்டியும் பஞ்சம் எங்க குடும்பத்துல இல்லாம இருந்ததே இல்லை, ஆனா அந்த பஞ்சம்ன்ற விஷயம் என்னோட குடும்பத்துக்கும் என் குழந்தைங்களுக்கும் போக கூடாதுன்னு நானும் என் அண்ணனும் பண்ணோம், இந்த வீடு என் மனைவி பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோட அம்மாவோட லேண்ட்ல ஆயில் இருக்கிறத ஹீரோ ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பாரு. அதனால சில கம்பெனியை வர வச்சு அந்த ஆயில் எடுக்கிறாங்க, அந்த பணமும் அவங்க மனைக்கு தான் போகுது. இப்ப எங்க குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, உங்க குடும்பம் நல்லா இருக்கு, ஆனா நீங்க பண்ண விஷயம் யாராலையும் மன்னிக்க முடியாது, எனக்கு உன்னை பத்தி தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ யாரு, நீ எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும், இந்த பிளானை போட்டு கொடுத்ததே நீ தானே, கடைசியில அதுக்கு பலியானது உன் அண்ணன் சொல்ல, ஹீரோவும் நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கிட்ட இருக்கிற கன்னை நீங்க எடுத்து ஷூட் பண்றதுக்குள்ள நான் டக்குன்னு ஷூட் பண்ணி உங்க கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு ஸ்லோ மோஷன்ல வைலண்டா பேச ஆரம்பிச்சிருவாரு. டக்குன்னு அதுக்குள்ள ஹீரோட மனைவி வந்துருவாங்க. ஆபீசரும், நான் உங்க கணவரோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னும் போது, என் கணவரா, அவரு எக்ஸ் கணவர், நாங்க மட்டும் தான் இங்க தங்கிட்டு இருக்கோம், அவர் எங்க குடும்பமே கிடையாதுன்ற மாதிரி அவங்க பேசிட்டு போவாங்க. வயசானவரும் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும், நான் எல்லா ரூமையும் பெயிண்ட் பண்ணிட்டேன், தேவைப்பட்டா வேற ஏதாவது வேலை இருந்தாலும் கொடுங்க நான் பண்றேன் அப்படின்னு பேசிட்டு, வயசானவரும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ, உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நான் வெளியே ஒரு வீடை ரெண்டுக்கு எடுக்கிறேன், நம்ம கதைய அங்க முடிச்சுக்கலாம், ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை நான் விட்டுருவேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு சொர்க்கத்தை கண்டிப்பா நான் காமிப்பேன் போது நானும் உனக்கு காமிப்பேன் கண்ணா, கண்டிப்பா சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீசரும் அந்த இடத்த விட்டு போறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சிவனேஜி மக்களே படம் வித்தியாசமா இருந்ததுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.